அனைவருக்கும் வணக்கம். உயிர் தமிழை வணங்கி தாய் தமிழை கற்பிக்கும் ஆல்ஃபரட்டா தமிழ் பள்ளிக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கும் பெரிதும் உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ உங்களுக்காக ஒரு நாட்டிய நாடக நிகழ்ச்சி. ஊருடன் இரவலர்க்கு அருளி தேருடன் முல்லைக்கு ஈர்த்த செல்லா நல்லிசை படுமணி யானை பரம்பின் கோமான் நெடுமாப்பாரி பேரரசுகளை பணிய வைத்த பெருவீரன் தமிழ் புலவர்களால் பாடப்பட்டுக் கொண்டே இருக்கும் பட்டுடை தலைவன் காலத்தாலும் வீழ்த்த முடியாத காவிய நாயகர் வேல்பாரி உங்களை பரம்பு தேசத்திற்குள் அழைத்துச் செல்கிறோம். ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீமான் மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோதுங்க ராஜகுலத்திலக வேளிர்குலத் தலைவன் நாடாளும் நாயகன் வேல்பாரி பரியேறி வாரார். பச்சைமலை தொடரில் பரவி கிடக்கும் அடற்கானகம்தான் பரம்பு நாடு. அந்நாட்டின் தலைவன் பாரி வேளிர் குலத்தின் வழித்தோன்றலால் வேல்பாரி என்று அழைக்கப்பட்டான். பாரியின் மனைவி ஆதினி, மகள்கள் அங்கவை மற்றும் சங்கவை. அழகான முல்லை கொடி அரும்பும் பூவுமாக வெயிலில் கிடந்து தத்தளிக்கிறது. இப்படியே இருந்தால் வாடி வதங்கிவிடும் அல்லவா? படர இடமில்லாமல் தவிக்கிறதே. குழந்தைகளே, வருந்தாதீர்கள். நம் ரதத்தை கொண்டு வாருங்கள். அதை இங்கேயே நிறுத்தி கொடியை அதன் மீது படர விட்டு விடுவோம். இனிமேல் இந்த கொடி பிழைத்து விடும் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? பாரிவல்லலே, உன் புகழ் தழைப்பது போல் அதுவும் தழைக்கும். கபிலரா, வரவேண்டும் வரவேண்டும். பாரி மன்னா, உலகில் மக்களிடம் அன்பு காட்டும் மன்னர்கள் பலருண்டு. செடிக்கும் கொடிக்கும் கூட கொடையும் உள்ளம் உன்னிடத்தில்தான் கண்டேன். இவ்வுலகில் முல்லை மலர் உள்ளளவும் வள்ளல் பாரியின் பெயர் நீடூழி வாழும். பாரி வாழ்க, பாரி வாழ்க, பாரி வாழ்க. எவ்வியூரின் மக்கள் எல்லோரும் கபிலரின் வருகையை கொண்டாடுகின்றார்கள்.
பேரரசுகளால் அழிக்கப்பட்ட சில இனக்குழுக்கள் பரம்பு நாட்டில் அடைக்கலம் அடைந்தனர். பாரி ஆளும் பரம்பின் குணமே அரவணைப்பதும் அன்பு செலுத்துவதுமாக இருந்தது. கொற்றவை இருக்கும் பெரும் மரப்புதற்குள் தெய்வ வாக்கு விளக்கு இருக்கும். அது இறங்கி வந்து இழையில் வைக்கப்பட்ட கனிகளில் ஏதாவது ஒன்றை முதலில் எடுக்கும். அப்படி எடுக்கப்பட்ட கனிக்கு சம்பந்தப்பட்ட இனக்குழுக்கள் தங்களின் குல வரலாற்றை சொல்லி தெய்வமான கொற்றவை முன்னால் தங்கள் நிலத்தை மீட்பதற்காக அருள் இறங்கி ஆடுவர். சிந்தையில் நிறைந்த செந்தமிழ் நிலமே, வந்தனை செய்து உமை வாழ்த்தினோம் அம்மா. அன்பும் அருளும் அறமும் நிறைந்து இன்புற இலங்கும் இனியவளே, நீ வாழ்க. முத்திசையும் கடல் சார்ந்த முழு நிலவு பெண்ணே, எத்திசையில் நோக்கினும் எழில்மிகு கண்ணே, பத்தரை மாற்றுப்ப சும்பொன் மேனியளே, நித்திலமாய் ஒளிர்கின்ற நிலமடந்தை வாழியவே. தக தகிட தக தகிட தக தகிட தருகிறதும் தக தகிட தக தகிட தக தகிட தருகிறதும். நேரிய பாதைதனில் நீதியில் நீ எழுந்தாய், சீரிய விடுதலை கைவிலங்கொடிக்க புறப்பட்டாய். ஆரிய போரதனை பாரறிய நீ தொடுத்தாய், வீரியமாய் வேலறிந்து வெற்றி மாலை சூட்டினாய். வெற்றியுண்டு, வீரமுண்டு, வேங்கைகளின் பார்வையுண்டு. வெற்றியுண்டு, வீரமுண்டு, வேங்கைகளின் பார்வையுண்டு. ஒற்றுமையை நாம் கூடி ஒன்றாக புறப்படுவோம். நற்றமிழ் நங்கை அவள் நானிலத்தில் ஓங்கிடவும். கொற்றவையே தாயகமே, கொற்றவையே தாயகமே, உன்னை எந்நாளும் காத்திடுவோம். உன்னை எந்நாளும் காத்திடுவோம். உன்னை எந்நாளும் காத்திடுவோம். வேள்பாரி உதியன் சேரனின் பகை. வேந்தனே, நான் மன்னர் உதியன் சேரனின் தூதுவன். உங்கள் தேசமான பரம்பு நாட்டை சேர நாட்டுடன் இணைக்க வேண்டும். இதற்கு மறுத்தால் நீங்கள் உதியன் சேரனுடன் போர் புரிய வேண்டும். தூதுவனே, நாங்கள் யார் நிலத்திற்கும் ஆசைப்பட மாட்டோம். அதே நேரத்தில் எங்கள் நிலத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். நாங்கள் போருக்கு தயார். போர்க்களத்தில் சந்திப்போம். எதிரியின் யானை படையில் சங்கு அட்டை பூச்சியை கொண்டும் தோகை நாய்களை பணவெள்ளத்தின் பாகை கொண்டும் வீழ்த்தியது. மொத்தத்தில் பாரியின் பரம்பு படை போரில் மகத்தான வெற்றியை கண்டது. இதோ உங்களுக்காக பரம்பு மக்களே வெற்றி கொண்டாட்டம்.
அறவழிப்பட்ட ஒரு சிந்தனையின் அடையாளமாக ஒரு கதாபாத்திரம் நம் மனதில் நின்றுவிட்டால் அந்த அறம் விழக்கூடாது என்று நினைப்பதே மனிதத்தனம். இதைத்தான் சங்க இலக்கியங்கள் செய்கின்றன. தமிழ் கூறும் அறம் சார்ந்த வாழ்க்கையும் தமிழ் மொழியின் தொன்மையும் நமக்குள் என்றும் அணையாத ஆதித்தீயாக சுடர்விட்டு ஒளிரட்டும்.